கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். தேவனை பாடி ஆராதிக்க மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்திலே கலிகூற தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த மாலை வேளையிலும் வார்த்தை கொண்டும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். 84வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 84:7. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்தார்கள்? அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் அனைத்தும் கடுமையாக அவர்களை தாக்கினது. எந்த ஒரு சின்ன காரியம் கூட அவர்களை ஊக்கப்படுத்துவதாக இல்லை, வேதனைப்படுத்துவதாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நிச்சயமாக இருக்கிற நம்பிக்கையை குறைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் மேலுள்ளதான பற்று எல்லாம் குறைந்திருக்க வேண்டும். ஆனால் குறைப்பதற்கென்றே வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் இயேசுவை உண்மையாய் பற்றி கொண்டிருப்பவர்களுக்கு நம்ப முடியாத சாட்சியை கொடுப்பதற்கு ஆண்டவர் வாய்ப்பு தருகிறார். அல்லேலூயா. இத்தனை பிரச்சனை, இத்தனை நெருக்கம், இத்தனை வேதனை, இத்தனை தலைகுனிவு, இந்த சூழ்நிலையில எப்படி தேவன் அவருடைய வாழ்க்கையிலே அது தாக்கும் போது எப்படி பலத்தின் மேல் பலன் அடைவது சாத்தியம், எப்படி போக முடிந்தது, எப்படி எங்கிருந்து அவர்களுக்கு பலன் வருகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா 4 காரணங்களை இந்த சங்கீதத்தில் அவர் கொடுக்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எப்பவெல்லாம் எந்த சூழ்நிலைகளில் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளை நெருக்கப்படுகிறதோ, எப்பெல்லாம் பலனை இழக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தம்முடைய பிள்ளையை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்த்தோம், ஆலயத்திலே தங்கி இருப்பவர்கள் பாக்கியவான்கள். வந்து போகிறவர்கள் அல்ல, அட்டெண்டன்ஸ் போடுகிறவர்கள் அல்ல, ஆலயத்திலே தங்கி இருப்பவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான் அந்த ஆலயத்தில் தங்கி இருக்கிற மனிதனோ மனுஷியோ தான் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். மூன்றாவது ஒரு காரணத்தை தாவீது ராஜா சொல்லுகிறார். காலையில பார்த்து தொடர்ந்து கவனிக்க உதவி செய்வாராக. 84 சங்கீதம் 5வது வசனத்துல வாசிங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். மூன்றாவது ஒரு காரணத்தை சொல்கிறார், இருதயத்திலே செவையான வழியை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. அதில் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளான மனிதனுடைய மனநிலையில 3 அத்தியாவசியமான அம்சங்கள், பலத்தின் மேல் பலன் அடைவதற்கு 3 அத்தியாவசியமான அம்சங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. நம்முடைய பலன் குறுகி போகாமல் எத்தனை போராட்டம் வந்தாலும் நாம் நிலைத்து நிற்பதற்கு 3 அம்சங்கள் தேவை. அதில் முதலாவது அம்சத்தை குறித்து நான் காலை வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். செவ்வையான வழி. அந்த செவ்வையான வழியில நம்முடைய கவனம் ரொம்ப முக்கியம். காலையில் சொன்ன இந்த செவ்வையான வழி என்பது சாதாரணமாய் சுலபமாய் இருக்காது. பாடுகள் நிறைந்த, நெருக்கம் நிறைந்த பாதையாய் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், பாதையை பார்க்காதே லக்கை பார். பாதையை பார்ப்பாயானால் நீ இடறி போவாய், தவறி போவாய். உன்னுடைய லக்கின் மேலே உன்னுடைய கவனம் இருக்குமானால் நீ இடற மாட்டாய், தளர்ந்து போக மாட்டாய், பலத்தின் மேல் பலன் அடைவாய். இரண்டாவது காரியத்தை இந்த மாலை வேளையில நாம் பார்க்கலாம். வாசிக்கலாம். 84 சங்கீதம் 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். முதலாவது, என்னுடைய கவனம் லக்கின் மேல இருக்கணும். இரண்டாவது அம்சம் என்னன்னா, நம்முடைய அணுகுமுறை முக்கியமானது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய அணுகுமுறை முக்கியமானது. இங்கே பாருங்க, தேவன் அதை நீரூற்றாக்கவில்லை, அவர்கள் அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டுமா? நமக்குள் ஒரு நிலைமை வேண்டும். என்ன நிலைமை?
அந்த மனிதன் நல்லா அவருக்கு தெரியும் இந்த பாதையில தடைகள் மேல தடைகளுக்கு மேல தடைகள் இருக்கும். ஒரு ஆள் கூட அப்படிப்பட்ட நிலைமை இருந்தா ஆமேனே வராது. ஆமேனே என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஏன்னா தடை மேல தடைகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆமேன் என்று சொல்லுவதற்கு வராது, வாய்கள் வராது. ஆனால் நல்ல கவனிங்க, தடைகள் வரும். ஆனால் இன்னொன்றையும் இந்த மாலை வேளையிலே நான் சொல்லுகிறேன், ஒரு தடையை நீங்கள் ஜெயித்திருப்பீர்கள். ஒரு தடையை நீங்கள் ஜெயித்திருப்பீர்கள். அடுத்த தடை லேசானதா வராது, முந்தினதை விட அதிகமா இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு தடையை நீங்க ஜெயிச்சிருப்பீங்க, ஆனா அடுத்த தடை வரும், அது சாதாரணமா இருக்காது, முந்தினதை விட அதிக கடுமையாகத்தான் இருக்கும். நல்ல கவனிங்க, இந்த வேத பகுதியில் பார்க்கும் பொழுது இவர்கள் நடந்த பாதை எது? அழுகையின் பள்ளத்தாக்கு. சொல்லுங்க, இவர்கள் நடந்த பாதை அழுகையின் பள்ளத்தாக்கு. அங்கு இருப்பவை எங்கும் தண்ணீர் இல்லை, கொடிய சூழ்நிலை, கடுமையான சூழ்நிலை. இதில் நடக்க நடக்க இந்த மணலை கடந்தால் முன்னாலும் போக முடியாது, பின்னாலும் வர முடியாது. முன்னாலும் போக முடியாது, பின்னாலும் வர முடியாது. தண்ணீரும் இல்லை, மாட்டிக்கொண்டோம், கண்ணீர் தான் வரும், அதுதான் நடைபெறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முன்னாலும் போக முடியாது, பின்னாலும் வர முடியாது, மாட்டிக்கொண்டோம், கண்ணீர் ஒன்று தான் என்ன பண்ணும், வரும், அதுதான் நடைபெறும். சில நேரத்தில் நீங்களே இப்போ நினைப்பீங்க, பாஸ்டர் எனக்கே பேசுகிற மாதிரி இருக்கே, எனக்கே பேசுகிற மாதிரி இருக்கே. உங்களை பேசி பலப்படுத்தி அனுப்பத்தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு தாகத்தான், நம்ம ஒவ்வொருவருக்காகத்தான் இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் எனக்கு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் தலையணை கூட கண்ணீரால் நினைஞ்சிருக்கிற அனுபவம் நிறைய நமக்கு இருக்கும். ஏன்னா எங்கேயும் சொல்ல முடியாது, படுக்கையில் படுத்தாலும் கண்ணீராக தான் வரும். நம்முடைய தலையணையை கூட அந்த கண்ணீர் நனைத்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நல்லா கவனிங்க, நீங்க சோர்ந்து போகாமல் பலத்தின் மேல் பலன் அடைவதற்கு உரிய வாய்ப்புகளாக அவர்கள் மாற்றுகிறார்கள். கர்த்தர் மாற்றவில்லை, அவர்கள் மாற்றுகிறார்கள். அல்லேலூயா. கண்ணீரை தண்ணீரை போல அல்ல, கண்ணீரின் பள்ளத்தாக்கை தாகம் தீர்க்கும் தண்ணீரின் கிணறுகளாக அவர்கள் மாற்றுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் இங்கே வந்திருக்கிற எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை கர்த்தர் தருவீராக. எனக்கு வருகிற தடைகளை நீர் கொடுக்கிற வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ள எனக்கு இந்த நாளிலே கிருபை செய்வீராக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சூழ்நிலை எப்படி தெரியுமா? அடிகள் வாங்கி வேதனையோடு கூட ரத்தம் பீரிட்டு வருகிற அந்த சூழ்நிலையில நடுராத்திரியில பவுலும் சீலாவும் அந்த கடும் வேதனையான சூழ்நிலையில இருக்கும்போது அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை அவர்கள் இருவரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவதற்கும் கர்த்தரை துதிப்பதற்கும் தேவனை துதிப்பதற்கும் வாய்ப்பாக மாற்றிக்கொண்டார்கள். அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை, ஒரு மனப்பக்குவத்தை கர்த்தர் தருவீராக. நான் தான் அந்த மனப்பான்மையை ஏற்படுத்த வேண்டும். பக்கத்தில் பா சொல்லுங்க, நீங்க தான் அந்த மனப்பான்மையை ஏற்படுத்த வேண்டும். அந்த மனப்பான்மையை நீங்க தான் வளர்க்க வேண்டும். அவர்கள் அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். சில நேரங்களிலே கர்த்தர் ஊற்றுகளை தோண்டுவார். ஆண்டவர் சிலருடைய கிணறுகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிரப்புவார். சில நேரங்களிலே தேவனுடைய பிள்ளை அதை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு தருகிறார்.
எது? ஊற்றுக்களை தோண்டுவதற்கு, கிணறுகளை தோண்டுவதற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வாய்ப்பு தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த மனப்பான்மையை நம் ஒவ்வொருவருக்கும் இந்த மாலை வேளையிலே தருவாராக. பவுலும் சீலாவும் ராத்திரி பாடினார்கள், துதித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் சாட்சி என்ன? நம்ப முடியாத சாட்சி. பக்கத்தில் பாசலுங்க, அவருடைய சாட்சி நம்ப முடியாத சாட்சி. சிறைச்சாலம் கேட்கிறான், கத்தி எடுத்துட்டு அவனையே குத்திக்க போறான் சிறைச்சாலைக்காரன். ஏன்னா எல்லாரும் தப்பிச்சு ஓடி இருப்பாங்கன்னு நினைச்சு அவனையே குத்திக்கிறதுக்கு கத்தியை எடுக்கும் போது இப்படி சொல்ற, நம்ம பாஷையில தற்கொலை செய்ய ரெடியா போறான். அந்த சூழ்நிலையில பவுல் சொல்லுகிற சாட்சி, ஸ்டாப், முதலாவது நிறுத்த, உனக்கு ஒன்றும் செய்து கொள்ளாத, உனக்கு ஒன்றும் செய்து கொள்ளாத. ஏன்னா நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் எல்லாரும். ஏன்னா இவங்க தப்பிச்சு ஓடி இருப்பாங்க, நம்ம வேலைக்கு ஆபத்து வந்துடும் என்று சொல்லி தான் அவன் என்ன பண்ணுறான், குத்தி கொள்ள போகும்போது தான் ஸ்டாப், நிறுத்து, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறோம், இங்கே தான் இருக்கிறோம். ஒரு வேளை நினைக்கலாம், பவுலும் சீலாவும் விசுவாசி, அவங்க ஓடாமல் இருக்கலாம், ஏன்னா கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள். ஆனால் கூட இருக்கிறவங்கெல்லாம் ஓடலையே, கூட இருந்தவங்கெல்லாம், சிறைச்சாலையில் இருந்தவங்கெல்லாம் ஓடலையே. நல்ல கவனிங்க, இவங்களோடு கூட சேர்ந்து அவர்களையும் கர்த்தர் அங்கே இருக்க வைத்தார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இந்த இரண்டு பேருடைய மனப்பான்மை தேவன் தருகிற வாய்ப்புகளாக அவர்கள் மாற்றினார்கள். தண்ணீர் இல்லாத கிணற்றில எரேமியாவை தூக்கி எறிந்தார்கள், சிறைச்சாலையிலே போட்டார்கள். 70 ஆண்டுகள் இஸ்ரவேலர் வேதனைப்படுவார்கள் என்கிற தரிசனத்தை சொன்ன உடனே எரேமியா புலம்ப ஆரம்பித்தான். ஏன் புலம்ப ஆரம்பித்தான்? தன்னுடைய சூழ்நிலைக்காக அல்ல, தேவ ஜனத்தினுடைய சூழ்நிலையை நினைத்து பார்த்து புலம்பி வந்த புஸ்தகம்தான் புலம்பலின் புஸ்தகம். அல்லேலூயா. இந்த புஸ்தகத்தில் ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, நீங்க அந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 5 அதிகாரங்களில் முதல் 2 அதிகாரங்களிலே 22 வசனம் இருக்கும், கடைசி 2 அதிகாரங்களிலே 22 வசனம் இருக்கும், நடுவில் 66 வசனம் இருக்கும். நடுவில் 66 வசனம் இருக்கும். ஒவ்வொரு வசனமும் முதல் 2 அதிகாரத்தில், கடைசி 2 அதிகாரத்திலே அதே போல 22 வசனங்கள். இவ்வளவு கண்ணீரின் கவலையில எப்படிப்பா நீ அதை எழுதன, எப்படிப்பா நீ இதை எழுதன அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, கண்ணீர் கவலை இருந்தாலும் கிடைப்பதற்கு அரிய வாய்ப்பாக பயன்படுத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். 3 அதிகாரத்தை எழுதினார். ஆண்டவர் என்றென்றும் கைவிட மாட்டார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. நீங்க வாசிங்க புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 31வது வசனமும், 3வது அதிகாரம் 22வது வசனமும், 3வது அதிகாரம் 27வது வசனத்தையும் வாசிங்க. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 22வது வசனம் அதுதான். மாத்தி வாசிங்க, நான் சொன்ன மாதிரி ஆர்டர்ல வாசிங்க. 31 வசனத்தை முதல்ல வாசிங்க. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். 22 நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 27வது வசனம். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆண்டவர் என் வாழ்க்கை, என்னுடைய வழக்கை தன்மேல் போட்டுக்கொண்டார். இவ்வளவு மகிமையான வார்த்தையை கண்ணீரின் நேரத்தில் எரேமியாவே எப்படிப்பா உன்னால் எழுத முடிந்தது, எப்படி இந்த ஒரு மனப்பான்மை உனக்கு இருந்தது? அத்தனை சூழ்நிலைகளையும் நன்மையான வாய்ப்பாக நான் மாற்றிக்கொண்டேன்.
57 சங்கீதத்தில் தலைப்பு பார்க்கும் பொழுது சவுல் அவனை வேட்டையாடுகிறான். இருப்பது ஒரு குகையிலே, வெளியிலே வர முடியவில்லை. ஆனால் தாவீது அந்த நேரத்தில் வாத்தியத்தை எடுத்து அந்த சாட்சி சங்கீதத்தை எழுதுகிறார். 57 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி, தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் சொல்கிறான். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் அந்த சாட்சியை சொல்ல வைக்கிறார். நான் குகையில் தான் இருக்கிறேன், எனக்கு தெரியும். 3வது வசனத்தை வாசிங்க. 57:3. என்னை விழுங்க பார்க்கிறவன், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சொல்றார். பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். கை உயர்த்தி ஆண்டவரே, அப்படி ஒருபட்ட ஒரு கிருபையை, அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை எரேமியாவிற்கு கொடுத்தீர், தாவீதிற்கு கொடுத்தீர், எனக்கும் நீர் கொடுக்க வல்லவர். பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் எத்தனை நிருபங்கள் அதாவது நிருபங்களை விலங்கிடப்பட்டதான கைதான சூழ்நிலையில சிறைச்சாலையிலிருந்து எழுத கர்த்தர் பவுலுக்கு உதவி செய்தார். நாமளா இருந்தா நமக்கே சிறைச்சாலை வேதனையின் அனுபவம் சொல்லி மூளையில படுத்து நொந்து போயிருப்போம். நடந்ததையெல்லாம் நினைச்சு சொல்ல போனால் அரை மென்டலாக கூட என்ன பண்ணியிருப்போம், ஆகியிருப்போம். ஆனால் பவுல் கையில் விலங்கு, ஆனால் வசனம் எழுதுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். என்ன வசனம்? எப்போ தெரியுமா? சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லு. எப்போ எழுதுறாரு? இவரே சந்தோஷமா இல்லை, கையில் விலங்கு, இவருக்கே போராட்டம், இவருக்கே வேதனை. ஆனால் வசனம் என்ன வருது? சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் என்ன பண்ணுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். நாகமானின் வீட்டில் குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு சின்ன வேலைக்காரி அங்கே இருக்கிறார். நண்பர்களை விட்டு பிரிக்கப்பட்டால், குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டால் மிக சோகமான வாழ்க்கை. ஆனால் தனிமையிலே தேவனை நோக்கி ஜெபிக்க கூட அவளுக்கு முடியவில்லை. ஆனால் நல்ல கவனிங்க, அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது. உன்னுடைய எஜமான் சுகமாக்கப்பட முடியாத ஒரு வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அவளுக்கே கண்ணீர், அவளுக்கே வேதனை, அவளுக்கே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் ஜெபம் பண்ண முடியாத நிலையில கண்ணீராக இருக்கும்போது அவளுக்குள்ள என்ன தெரியுமா ஒரு மனப்பான்மை இருந்துச்சு? என்னை பயன்படுத்தி இன்னொருவரை ஆசீர்வதிக்க முடிந்தால் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பேன். அல்லேலூயா. நீ அங்கே போய் அவரை பாரும் என்று சொல்லி தன்னுடைய எஜமானுக்கு என்ன பண்ணுகிறாள்? அவள் சொல்லுகிறாள். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கே வேதனை இருக்கும், நமக்கே போராட்டம் இருக்கும், நமக்கே நெருக்கம் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு கர்த்தர் ஒரு மனப்பான்மையை இன்னைக்கு மாலை வேளையில் தருவாராக. என்ன மனப்பான்மை? ஆண்டவரே, எனக்கு பிரச்சனை நீங்காவிட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய பாடுகள் நீங்காவிட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய வேதனை நீங்காவிட்டாலும் பரவாயில்லை, உம்மை அறியாத ஒருவர் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு, இயேசு என்றால் யார் என்று தெரியாத ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு வழி சொல்லி கொடுக்க என் கண்ணீரின் மத்தியிலே நான் நேரம் எடுக்க எனக்கு ஒரு கிருபை தருவீராக. நம்மளை எதுக்கு தெரியுமா அந்த சூழ்நிலையில் கர்த்தர் கொண்டு போறாரு? நாம் அனுபவிக்கிற வேதனை இன்னொரு ஆள் இயேசுவை அறியாதவங்க அனுபவிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு விடுதலையை கொண்டு வருவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதற்காகத்தான் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் கொண்டு போகிறார். நம்முடைய அணுகுமுறை மாறுமானால் நம்முடைய பலன் குறையாது, பலத்தின் மேலே பலன் அடைய கர்த்தர் உதவி செய்வார். 3வது அம்சம் 84 சங்கீதம் 6வது வசனத்தை மறுபடியும் வாசியும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். 3வது தெளிவான லக்கு இருக்கணும்,
அதை அடைவதற்கு ஒரு உறுதி இருக்கணும். முதலாவது என்னுடைய கவனம் லக்கின் மேலே இருக்கணும். ரெண்டாவது என்னுடைய அணுகுமுறை இருக்கணும். மூன்றாவது தெளிவான லக்கு இருக்கணும். அதை அடைவதற்கு எனக்கு ஒரு உறுதி இருக்கணும். ஆமென். இங்கே பார்க்கிறோம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். இந்த ஆட்கள் பலத்தின் மேலே பலன் அடைந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யார் பலத்தின் மேலே பலன் அடைந்தது? அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொண்டவர்கள் பலத்தின் மேலே பலன் அடைந்தார்கள். கடினமான பாதைத்தான், கண்ணீர் வர வைக்கிற பாதைத்தான். அப்படி இருந்தாலும் பலன் குறையாமல் பலன் அடைந்ததற்கு காரணம் அழ வைக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. பக்கத்தில் பா சொல்லுங்க. பலன் அடைய செய்வதற்கு அழ வைக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அவங்க நினைச்சாங்க, என்ன நினைச்சாங்க? என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இந்த சூழ்நிலையை என்னால் என்ன பண்ண முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள விட முடியவில்லை, இங்கே நின்றலாமா என்று நினைக்கும் போது உள்ளத்தில் ஒன்று சொன்னது, நீ நிற்பதற்காக வரவில்லை. நீ நிற்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சூழ்நிலை கண்ணீரான நிலைமை வரும்போது இதோட ஜெபத்தை நிறுத்திடலாமா, இதோட வேத வாசிப்பை நிறுத்திடலாமா, இதோட இந்த ஆண்டவர் மேலே வைக்கிற நேசத்தை குறைச்சிடலாமான்னு எண்ணம் வரும். ஆனால் உள்ளத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்க பண்ணுவார். நீ நிறுத்திட்டு இங்கே நிற்கிறதுக்காக நீ தெரிந்து கொள்ளப்படவில்லை, இங்கே நிற்பதற்காக நீ வரவில்லை, உருவ நடப்பதற்காகத்தானே நீ வந்தாய் என்று ஒரு எண்ணத்தை கர்த்தர் உள்ளே ஏற்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ பாதியிலே ஓட்டத்தை தொடங்கினாயே, அதை பாதியிலே கைவிட்டு போவதற்காக இந்த பயணத்தை நீ ஆரம்பிக்கவில்லை. கடைசி வரை செல்லுவதற்காகத்தான் நீ ஆரம்பித்தாய் என்று சொன்னவுடனே கால் நிற்க நினைத்தாலும் உள்ளம் சொல்கிறது, நீ நிற்பதற்காக தீர்மானித்து வரவில்லை. அல்லேலூயா. நடப்பதற்காக வந்திருக்கிறாய். பக்கத்தில் பா சொல்லுங்க. நிற்பதற்காக உங்களை கர்த்தர் கொண்டு வரல, நடப்பதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அடைவதற்காக. எதை? லக்கை அடைவதற்காக. லக்க காட்டிட்டாரு. லக்க பாதியில அடையாம விட்டுட்டு போவதற்கல்ல, கொடுத்த லக்கை நீங்கள் போய் சென்றடைவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. மனதிலே ஆண்டவரே, நான் ஆரம்பிக்கும் போது என்னுடைய மனதிலே நான் தீர்மானித்தனோ அதை மறுக்காமல், அந்த செயல் நோக்கத்தை கடைசி வரைக்கும் மறக்காமல் வைப்பது என்னுடைய சிந்தையாய் இருப்பதாக. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, இந்த வாழ்க்கையில் இந்த பயணத்தை தொடங்கின போது ஒரு தீர்மானம் எடுத்தனே, அந்த தீர்மானத்தில் கடைசி வரைக்கும் நான் நிற்பதற்கு எனக்கு இருதயத்தில் ஒரு சிந்தையை தருவீராக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார், போக வேண்டிய இடத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். செங்கடலிலே நின்று விட்டார்கள். நின்றது தவறு அல்ல. ஏனென்று சொன்னால், ஏன் நின்னாங்கன்னா கடக்க முடியவில்லை, செங்கடலை கடக்க முடியவில்லை. நின்றது தவறில்லை. ஆனால் நிற்கும் போதே ஒன்ன நினைச்சாங்க பாருங்க, எகிப்தில் இருந்திருந்தால் நலமா இருக்குமே என்று இருதயத்திலே எகிப்திற்கு திரும்பினார்கள். அதுதான் தவறு. ஆமென் சொல்லுங்களேன். கடக்க முடியவில்லை என்று சொல்லி கொஞ்ச நேரம் இருப்பது தவறல்ல. ஒன்றை மனதில் வையுங்கள், முன்னே செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்லி தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாரானால், சிவந்த சமுத்திரத்தில் பாதையை அமைப்பது உங்கள் பிரச்சனை அல்ல, அது தேவனுடைய பிரச்சனை. அல்லேலூயா. நீ கடந்து போ, புறப்பட்டு போ என்று சொன்னால், இடையில செங்கடல் போன்ற சூழ்நிலை வந்தாலோ அந்த பிரச்சனையை தீர்ப்பது உங்கள் வேலை அல்ல, அந்த பிரச்சனையை தீர்ப்பது என் ஆண்டவருடைய பொறுப்பு. அல்லேலூயா. கர்த்தர் பாதை திறப்பார் என்று சொன்னால் முன்னாலே அவர் போகிறார். எல்லாரும் சொல்லுங்க கையை உயர்த்தி,
எனக்கு முன்னாலே அவர் போகிறார். யாத்திராகமம் 16 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 16 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலீமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலீமுக்கும் சீனாய்க்கும் நடுவிலே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து. நல்ல கவனிங்க. ஏலீமுக்கு வந்தார்கள், மாராவை கடந்தார்கள், நல்ல திருப்தியாக வந்தார்கள். முதல் முறையாக சீன் வனாந்திரத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். இவ்வளவு கொடிய வனாந்திரத்தை இதற்கு முன்பு அவர்கள் பார்த்ததில்லை. கொடிய வெப்பத்தை அவர்கள் பார்த்ததில்லை. தண்ணீர் இல்லாத ஒரு இடம், எங்கு பார்த்தாலும் மணல், அதை அவர்கள் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. மறுபடியும் நின்றார்கள். நின்றது தவறல்ல. வனாந்திரத்தின் அந்த கொடுமையை தணிப்பதற்கும் மேக ஸ்தம்பத்தை என் கர்த்தராலே கொடுக்க முடியும். ஆனால் இருதயத்தில் மறுபடியும் எகிப்திற்கு திரும்பினார்கள். எகிப்தில் எங்களுக்கு இறைச்சி கிடைத்தது, இங்கு ஒன்றுமே இல்லை என்று நினைத்து அவர்கள் வேதனைப்பட்டார்கள். இருதயத்தில் திரும்பினார்கள். கர்த்தர் என்று சொன்னார், இல்லை இல்லை, உங்களை வனாந்திரத்தில் நடத்தினாலும் அங்கும் தினமும் மன்னாவை கொண்டு வருவது என்னுடைய பொறுப்பு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? பார்ப்பீர்கள். நடக்க சொல்றார். சில நேரங்களில் இந்த பாதையில் இருக்கிற தடைகளை பார்த்து நமக்கும் கொஞ்சம் நிற்க தோன்றும். ஆனால் ஒரு நாளும் பின் திரும்பி பார்க்க கூடாது. அல்லேலூயா. எல்லாம் முன்னால் என்னை முன்னால் போக அழைத்த தேவன், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் அப்படியே செய்வார். நான் பாதியில என் ஓட்டத்தை நிறுத்த மாட்டேன். நான் ஒரு நோக்கமுடைய ஆளாய் நான் இருக்கிறேன். கடைசி வரை நான் வருவேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 12 to 14 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். இவைகளை நாங்கள் கேட்டபோது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுகிறதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று அமர்ந்தோம். செசரியா என்ற பட்டணத்தில் பவுல் இருக்கிறார். அங்குள்ள விசுவாசிகளோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி அங்கே வந்து தன் கையில் இருக்கிற கச்சையை எடுத்து அதை பவுலுடைய கைகளை கட்ட சொல்லுகிறான். இந்த கச்சையை உடையவன் எருசலேமிலே கட்டப்படுவான், வாதிக்கப்படுவான் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்த போது சபை முழுவதும் அழுதது. பவுலுக்கு சொன்னார்கள், நீர் அங்கே போக வேண்டாம், உம்முடைய ஊழியம் எங்களுக்கு தேவை. உடனே பவுல் சொன்னார், நீங்கள் எல்லாரும் அழுது ஏன் என்னுடைய இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? சபை நினைத்தது கஷ்டம் வேண்டாம், இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தது. ஆனால் பவுல் அப்படி நினைக்கவில்லை. கர்த்தர் என்னை எருசலேமிற்கும் அதற்கு பின்பு ரோமாபுரிக்கும் என்னை கொண்டு செல்ல அவர் சொல்லி இருக்கிறார், நான் போவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைய நல்ல கவனிங்க. சில நேரத்தில் நல்ல தீர்மானத்தோடு கடந்து வருவதற்காக போவோம். ஆனால் நாம் எதிர்பாராத காரியங்கள்
பாதியிலே நிற்க செய்து எதிர்பாராத தடைகள் வரும் அல்லது எதிர்பாராத சமரசங்கள் வரும். நம்முடைய தீர்மானத்தில் லக்கை அடைய முடியாதபடி, உறுதியாக இருக்க முடியாதபடி தடைகள் வரும் அல்லது எதிர்பாராத சமரசங்கள் வரும். வனாந்திரத்தில் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று இஸ்ரவேலுக்கு தெரியும். இதை பார்வோன் இடத்துல சொன்னபோது பார்வோன் சொல்லுகிறான், உங்களுக்கு ஒரு இடம் தருகிறேன், தேசத்திலேயே என்ன பண்ணுங்கள், ஆராதனை செய்யுங்கள். இல்லை, நாங்கள் வேறு பிரிந்து போய்தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆராதனை செய்வோம். உடனே அடுத்த ஆஃபரை அவன் கொண்டு வருகிறான். சரி சரி, ரொம்ப தூரம் என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க, பக்கத்திலேயே போயிட்டு வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. மோசே சொல்கிறான், முடியாது, நாங்கள் 3 நாள் பிரயாணம் போகணும். மறுபடியும் பார்வோன் ஒரு ஆஃபர் கொடுக்குறான், ஆண்கள் மட்டும் போங்க, பெண்கள் எல்லாம் என்ன பண்ணட்டும், இங்கேயே இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்குறான். மோசே சொல்கிறான், இல்லை இல்லை, நாங்கள் முழுவதும் போக வேண்டும். அடுத்த ஒரு காம்ப்ரமைஸுக்கு வருகிறான். என்ன காம்ப்ரமைஸ்? சரி, நீங்கள் போங்கள், உங்கள் ஆடு மாடுகளை எல்லாம் என்ன பண்ணுங்க, இங்கேயே விட்டுட்டு போங்க என்று சொல்லி சொன்ன உடனே மோசே சொல்றாரு, ஒரு குழம்பு கூட இங்கே இருக்காது, ஒரு குழம்பு கூட இங்கே இருக்காது, எல்லாமே நாங்கள் தேவனை என்ன பண்ணணும், ஆராதிக்க போக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் தீர்மானித்து தேவன் சொன்னதை நடக்க நீங்கள் முற்படும் போது ஒன்று தடை வந்து நிறுத்தும். அப்படி இல்லாவிட்டால் ஆஃபர் வரும் அல்லது மாற்று காரியம் இப்படி செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஆலோசனை வரும். அந்த நேரத்தில் பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டுமானால் எதை செய்வதற்காக நான் இறங்கினேனோ அதை எதுவும் தடுக்க முடியாது, அதை நிறைவேற்றியே தீர்வேன். நான் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை நான் முடித்தே தீருவேன், அதை விடமாட்டேன், பற்றி கொண்டிருப்பேன் என்றால் அவரிடத்தில் பங்கு உள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்றுவார். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நமக்கு நேரம் ஆயிட்டு. அலங்கம் முழுவதையும் கட்டிவிட்டான், வாசல்களும் கதவுகளும் மட்டும் இன்னும் வைக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் சன்பல்லாத்தும் தொபியாவும் ஒரு ஆஃபர் கொண்டு வருகிறார்கள். நாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுவோம், ஓனோ பள்ளத்தாக்கிற்கு வாரும், நாம் எல்லாரும் ஒரு பேரம் பேசிக்கொள்வோம் என்று சொன்னபோது நெகேமியா நினைத்தான், இல்லை இல்லை, நான் பெரிய வேலையை செய்கிறேன், இறங்கி வர முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, பல விதத்தில் நம்முடைய பாதையில் இடைஞ்சல் நிறுத்துவதற்கு வாய்ப்புகளும் சோதனைகளும் தடைகளும் வரும். நாம் நினைக்கணும், நான் கால் அடி எடுத்து வைத்ததே கரை சேர்வதற்காக, இடையிலே நிற்பதற்காக அல்ல. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். இவனுக்கு மூன்றாவது ஆகையின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறு பயறு நிறைந்த வயலிலிருந்து இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மரங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். நல்ல கவனிங்க, பெலிஸ்தர் வருகிறார்கள். விரோதியை பார்த்த உடனே அத்தனை பேரும் ஓடிட்டாங்க. ஒருவன் மட்டும் நிற்கிறான். எதற்கு நிற்கிறான்? நான் ஓடுவதற்காக சேனைக்கு நான் வரவில்லை, நின்று ஜெயிப்பதற்காகத்தான் நான் வந்தேன். என் உயிர் போகிற வரைக்கும் ராஜாவுக்காக யுத்தம் செய்வேன். கர்த்தர் அவனுக்கு சாட்சி கொடுக்க வைத்தார். என்ன சாட்சி? ஒருவன் இருந்தான், தேசத்தை காப்பாற்றினான், வயல் நிலத்தை காப்பாற்றினான். தாவீதிற்கு ஆயிரக்கணக்கான சேவகர் உண்டு. 30 பேர் முத்துக்கள் போல நின்றவர்கள். அந்த 30ல்
இருந்த ஒரு முத்து தான் இந்த ஷம்மா. அல்லேலூயா. நம்ப முடியாத சாட்சியாக கர்த்தர் மாற்றுவீராக. பலத்தின் மேல் பலனடைய செய்யும். நீர் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில துவங்கினதை முடிக்க எனக்கு கிருபை தர. ஆரம்பத்தில் நான் துவங்கினேனே, அந்த துவக்கத்தை முடிக்க கிருபை தார. என்னுடைய சாட்சியை அப்படி மாற்றுவீராக. முதலாவது என்னுடைய கவனம், இரண்டாவது நம்முடைய அணுகுமுறை, மூன்றாவது உறுதியான லக்கு, அதை அடைவதற்கு ஒரு உறுதி. இந்த 3 அம்சங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் பலத்தின் மேல் பலன் அடைவோம். இதை கர்த்தர் செய்ய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 2 காரியத்தை வேகமா சொல்கிறேன். சங்கீதம் 84:5 வாசிங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த முறை தேவாலயம் செல்ல வேண்டும். அவன் தேவாலயம் போவதற்கு தீர்மானிப்பதற்கு 2 காரணங்கள். ஒன்று, தேவன் மேல் அவன் வைக்கும் அன்பு. இரண்டாவது, தேவ சமூகத்தின் மேல் இருக்கும் அந்த நாட்டம். இந்த 2ம் தான் அவனை எருசலேமிற்கு போக தீர்மானிக்க வைக்கிறது. பலன் குறைந்து போகாமல் இருக்க வேண்டுமா? கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிற முதல் காரியம், நாம் எடுக்கும் தீர்மானங்கள், நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தீர்மானங்கள் அனைத்தும் நான் தேவன் மேல் வைக்கும் அன்பும் அவர் பிரசன்னத்தை சார்ந்திருக்கும் மனதையும் அடிப்படையாய் கொண்டதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் பலத்தின் மேல் பலன் அடைவோம். இரண்டாவது, பிலிப்பியர் 4:13 வசனம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அழுகையின் பள்ளத்தாக்கிலே போகும்போது இருக்கிற என்னிடம் இருப்பது என்ன, இது என்னை அதிகமாக பாதிக்கிறது என்று எல்லாம் சொன்னபோது உள்ளத்தில் ஒரு சத்தம் வருகிறது. நீயே பாதிக்கப்படுகிறாய். நீயே பாதிக்கப்படுகிற இந்த கட்டத்திலும் நீ இடமளித்தால் பாதிக்கப்பட்டவனாக அல்ல, தாக்கம் ஏற்படுத்துகிற ஆளாக உன்னை கர்த்தர் மாற்ற முடியும். எப்படி முடியும் என்று சொல்லும்போது ஆவியானவர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. முழங்கார் படியிடலாமா? ஆண்டவர், இருதயத்தில் செவையான வழி இருக்கிறவங்க பாக்கியவாங்க. இதயத்தில் செவையான வழி இருக்கணும்னா நம்முடைய உள்ளான மனநிலையில 3 முக்கியமான அம்சங்கள் தேவை. முதலாவது, என்னுடைய கவனம் பாதையின் மேலல்ல, என்னுடைய கவனம் எனக்கு முன்பாக இருக்கிற லக்கின் மேல் இருக்க வேண்டும். நான் காலையில் சொன்ன தாவீது ராஜாவுக்கு ஒரு லக்கு இருந்துச்சு. இந்த சேனைகளின் தேவனை அவமதிக்கிறாங்களே, இழிவாய் பேசுகிறாங்களே, இந்த தேவனுடைய நாமம் இந்த ஜனங்களின் மத்தியில் உயர்த்தப்பட வேண்டும், அதுதான் தாவீதுடைய லக்கு. ஆனால் அண்ணமாரே, சொந்த அண்ணனே குற்றத்தின் மேல் குற்றம் அவனை சொல்லுகிறான். சரி, அண்ணன் தானே, சொந்த குடும்பம் தானே பேசுச்சு, பரவாயில்லை என்று சொல்லி அடுத்தது ராஜாவை பார்க்க போகிறான். ராஜாவும் அவனை கொச்சையாக பேசுகிறான். அப்பா, நீ இளைஞன், நீ சின்ன பையன், அவனோ சிறு வயதிலிருந்தே பழக்குவிக்கப்பட்ட யுத்த வீரன். சரி, இதெல்லாம் தாண்டி யுத்த களத்துக்கு போனா அந்த பெலிஸ்தியனும் இவனை அவமானப்படுத்துகிறான், நிந்திக்கிறான். ஆனால் அந்த சின்னவனை வைத்து கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். எந்த நாவுகளெல்லாம் இவனை நிந்தித்து பேசினதோ அதே நாவு சொல்லுகிறது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அவனுடைய லக்கில் மாறல. பாதையில் இருக்கிற இடையில இருக்கிற காரியங்களை தாவீது பார்க்கல, லக்கை மட்டும் பார்த்தான். என்ன? சேனைகளின் தேவனுடைய கர்த்தருடைய நாமம் இந்த ஜனங்கள் மத்தியிலே உயர்த்தப்பட வேண்டும்.
இன்றைக்கு உன்னுடைய கவனம் நீ போகிற பாதையின் மேலே வைக்காதே. உனக்கு முன்பாக கர்த்தர் ஒரு லக்கை வைத்திருக்கிறார். அந்த லக்கை மாத்திரம் நீ பார்த்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகாது. நீ பலத்தின் மேல் பலன் அடைவாய். இரண்டாவது, உன்னுடைய அணுகுமுறை. கர்த்தர் நீரூற்றாக மாற்றவில்லை, அவர்கள் அதை நீரூற்றாக மாற்றிக்கொண்டார்கள். இன்றைக்கு அந்த அணுகுமுறையை கர்த்தர், அந்த மனப்பான்மையை கர்த்தர் நமக்கும் கொடுக்க விரும்புகிறார். மூன்றாவது, தெளிவான லக்கு நமக்கு இருக்கணும். அதை அடைய ஒரு உறுதி. என்னன்னா, ஆரம்பத்தில் இந்த தேவனுக்குள்ளே நான் அடியெடுத்து வைக்கும்போது என்ன தீர்மானம் பண்ணணும், அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பேன். அந்த தீர்மானத்தில் கடைசி வரைக்கும் நான் நிற்பேன். அந்த ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கணும். இது மூன்றையும் ஆண்டவர் செய்யணும்னா முதலாவது கேட்குற காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய பலன் குறைந்து போகாமல் இருக்கணும்னா நீங்கள் எடுத்த தீர்மானங்கள், நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தீர்மானங்கள் அனைத்தும் தேவன் மேல் வைக்கும் அன்பு இருக்கணும். அவர் பிரசன்னத்தை சார்ந்திருக்கும் மனதின் அடிப்படையில் அந்த தீர்மானங்களை இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, ஆண்டவர் சொல்றாரு, நீயே பாதிக்கப்பட்டிருக்கிற, ஆனால் உள்ளத்தில் ஒரு சத்தம் வருகிறது, நீயே பாதிக்கப்படுகிற இந்த கட்டத்திலும் நீ இடமளித்தால் பாதிக்கப்பட்டவனாக அல்ல, தாக்கம் ஏற்படுத்துகிற ஆளாக உன்னை மாற்ற முடியும். எப்படி முடியும்? பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஒரு பலன் உண்டு. அந்த பலனை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். இன்றைக்கு அவருக்கு நம்மை விட்டு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாதையில் எங்களுடைய கவனம் பாதையின் மேலல்ல, லக்கின் மேலே மாத்திரம் இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய அணுகுமுறையை நாங்கள் மாற்றிக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, தெளிவான ஒரு லக்கு எங்களுக்கு இருக்கணும். அதை அடைவதற்கு ஒரு ஆழமான உறுதியான ஒரு மனது எங்களுக்கு இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற தீர்மானங்கள், ஆண்டவரே, பொருத்தனைகள் எதுவாக இருந்தாலும் உம்முடைய அன்பின் மேலும் உம்முடைய தேவ பிரசன்னத்தின் ஆண்டவரே தாக்கத்தின் மேலும் இருக்கிற வண்ணமாக அதை அமைக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நானே பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இடம் அளித்தால் பாதிக்கப்பட்டவனாக அல்ல, தாக்கம் ஏற்படுத்துகிற ஆளாக கர்த்தரால் மாற்ற முடியும். என்னை பலப்படுத்துகிற இயேசுவாலே அது முடியும். இன்றைக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் இந்த சாட்சி எழும்ப எங்களுக்கு உதவி செய்யும். இருதயத்தில் ஒரு செவையான வழி கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான் பலத்தின் மேல் பலனடைவான். அந்த பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரையும், வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையினால இடைக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் பேசட்டும். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.